ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குவைத்தில் நோன்பு கஞ்சியுடன் கூடிய இஃப்தார் விருந்து. இது டெய்லி கிடைக்கும் ஒரு இடத்துல. அதான் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறது கேடிக் அப்படின்னு சொல்லிட்டு குவைத் தமிழ் இஸ்லாமிய கமிட்டி சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது எங்கன்னா கெய்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் உங்களுக்கு டெய்லியும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பேருக்கு இவங்க கஞ்சி, நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி கஞ்சியுடன் சேர்த்து உணவு, சாப்பாடு எல்லாம் கொடுத்து நோன்பு திறக்க ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதாவது இந்த ஏரியா எங்கே இருக்குன்னா, குவைத்தில் ஒரு சென்ட்ரல் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட சிட்டிக்கு போகிற வழியில் உள்ள ஒரு சென்ட்ரல் ஏரியா கெய்தான் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த கெய்தான் ஏரியாவை சுற்றி பக்கத்தில் ஃபர்வானியா அப்படின்னு சொல்லிட்டு ஏரியா இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தா நம்ம தமிழர்கள் மற்றும் மற்ற நாட்டு இந்தியர்கள் உள்பட மற்ற நாட்டு வேலைக்காரங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, இங்கே தங்கியிருக்கிறாங்க. அதனால் இந்த ஏரியாவில் தமிழ் முஸ்லீம்கள் அவங்களுக்காக ஒரு பள்ளிவாசலில் தமிழில் பயான் சொல்லுவாங்க. தமிழில் அப்பப்போ ப்ரோக்ராம் நடத்துறதுக்காக இந்த பள்ளிவாசலில் அந்த நிர்வாகத்திட்ட பேசி இவங்க ரெகுலராக தமிழ் ப்ரோக்ராம் நடத்துறதுக்காக இந்த பள்ளிவாசலில் ஏற்பாடு செஞ்சு வச்சுருப்பாங்க. அப்போ அது மூலயமா வருடம் நோன்பு திறப்பதற்கு நம்ம நாட்டில் உள்ள கஞ்சி காய்ச்சி எப்படி கொடுப்பாங்களோ அதுபோல் ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. அதற்காக வேண்டி நம்ம நாட்டு ஆள்கள் உள்பட மற்ற நாட்டுக்காரவங்களும் இங்கே விரும்பி நோன்பு திறக்க வருவாங்க. ஏன்னா மற்ற எல்லா இடத்துலையும் கஞ்சி கிடைக்காது. ஏதோ ஒரு சில இடத்துலையும் செய்கிறாங்க. ஆனால் இங்கே நோன்பு நாள் 30 நாளுமே முழுவதாக இங்கே இந்த கஞ்சியுடன் கூடிய இஃப்தார் விருந்து கிடைக்கிறனால மக்கள் கூட்டம் அலைமோதி வரும். அதாவது கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே இங்கே இந்த உணவு பரிமாற்றம் டெய்லியும் செய்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு வகை, அதாவது நோன்பு திறக்கும் போதே இங்கே சாப்பாடும் கொடுத்துருவாங்க. நம்ம ஊரில் கஞ்சி மற்ற பலகாரம் அது இது சாப்பிட்டு விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் போய் சோறு சாப்பிடுவோம். இங்கே எப்படின்னா இது மாதிரி சாப்பாடும் சேர்த்து ஒரே டைமில் கொடுக்குறனால ஒரே டைமில் எல்லாம் சாப்பிட்டும் முடிச்சிடுவாங்க. கஞ்சியும் குடிச்சிட்டு சாப்பிட்டும் போயிடுவாங்க. இந்த சாப்பாடு மட்டும் இங்கே உள்ள கொய்த்திங்க அவங்க ஸ்பான்சர் மூலயமா சாப்பாடு கொடுத்துட்றாங்க. ஒரு நாளைக்கு சிக்கன், ஒரு நாளைக்கு மட்டன் இப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொண்டு ஒரு சகன் சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி வச்சு, ஒரு சகனில் 4 பேர் 5 பேருக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு வச்சு, அதில் சிக்கன் வச்சு, மட்டன் வச்சு இப்படி கொடுத்துருவாங்க. இது போக கஞ்சியெல்லாம் நம்ம நாட்டு மாதிரி காய்ச்சிட்டு அதை கொட்டுற மாதிரி போட்டு பிளாஸ்டிக் கொட்டுறையில் வச்சு பழங்கள், ஜூஸு, மற்றபடி சமோசா, இந்த மாதிரி பன்னு அதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சு கொடுப்பாங்க. இது நம்ம கேடிக் மூலயமா நடக்குது, குவைத் இஸ்லாமிய தமிழ் சங்கம் மூலயமா நடக்குது. இதுக்காக வேண்டி இங்கே நிறைய பேர் நோன்பு திறக்க வராங்க. அந்த வீடியோ தான் இப்போ நாம் பார்த்துட்ருக்கோம். வெளியில் ஓப்பனாக ஒரு ஏரியா இருக்குது, அது இல்லாமல் ஒரு கூடாரம் போட்ட ஒரு ஏரியா இருக்குது. இது கூடாரம் போட்ட ஏரியாவுக்குள்ளே உள்ளது, டெண்டுக்குள்ளே. இங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே இருப்பாங்க. அது இல்லாமல் வெளியும் உங்களுக்கு 500 பேர் மேலே அதிகமாக இருப்பாங்க. இப்போ உள்ள டென்ட்டுக்கு ஆள் முதல்ல அனுப்பிவிட்டு அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்து லேட்டாக வரவங்களுக்கு இங்கே ஓப்பனாக வச்சுருக்காங்க இந்த இடத்துல. இது இல்லாமல் பெண்களுக்குன்னு தனியாக ஒரு இடத்துல ஏற்பாடு பண்ணி அவங்கள பெண்கள் மட்டும் அங்கே குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு போய் நோன்பு திறக்கலாம். இதுபோல் இந்த ஏற்பாடு சூப்பராக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாம் அடுத்த ஒரு வீடியோ